அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. ஏபிஜே அப்துல் கலாம் ட்ரீம் ட்ரஸ்ட் சார்பாகவும் இங்கு வந்திருக்கக்கூடிய பெரியவர்கள் சார்பாகவும் அனைவருக்கும் இனிய உழவர்கள் தின நான் வாழ்த்துக்கள். எனக்கு மிக்க மகிழ்ச்சியா இருக்கு. திருக்குறளை கேட்ட உடனே நாளைக்கு திருவள்ளுவர் தினம் இல்லையா? தெரியுமா எல்லாருக்கும்? குட்டீஸ்லாம் நாளைக்கு திருவள்ளுவர் தினம் தெரியுமா? உங்க வாயில இருந்து திருக்குறள் கேட்ட உடனே எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியா இருந்தது. அதாவது சொல்லுவாங்க, குழலினிது யாழினிது எம்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதவர்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய மழலை சொல் கேட்கும் பொழுது எனக்கு அதை உணர முடிஞ்சுது. அவ்வளோ அழகா இருந்தது. உங்களுடைய வாயில இருந்து திருக்குறள் கேட்கும் பொழுது அவ்வளோ மகிழ்ச்சியா இருந்தது எனக்கு. பொங்கல் நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். பொங்கல் எதற்காக கொண்டாடுறோம் யாருக்காவது தெரியுமா? தெரியுமா? யாராவது சொல்லுங்களேன். நம்ம எதுக்கு பொங்கல் கொண்டாடிட்டு இருக்கோம்? உழவர்களுக்காகவும் விவசாயிகளுக்காக நாம பொங்கல் கொண்டாடுறோம். எதுக்காக கொண்டாடுறோம்? நாம எல்லாம் சாப்பிடுறோம் இல்லையா? உணவு தானே சாப்பிட்டு இருக்கோம். அந்த உணவு எப்படி வருது? விவசாயம் பண்ணாதான் உணவு வரும் இல்லையா? அந்த உணவை நம்ம தினந்தோறும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். அவங்கள பெருமைப்படுத்துற விதமா தான் உழவர்கள் தினம் நாம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அதுக்காக பொங்கல் எதுக்காக நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படின்னா, முதன்மையான கடவுள் சூரியன். சூரியனோட அருளோ உழைப்போ இருந்தாதான் விவசாயம் செழித்து வளரும். அதனால பொங்கல் நாம கொண்டாடிட்டு இருக்கோம். சரிங்களா? தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணும். இனிமேல் பொங்கல் ஏன் கொண்டாடுறோம்னு கேட்டா எல்லாருக்கும் சொல்ல தெரியணும். சரியா? முதன்மையான கடவுள் யாரு பொங்கலுக்கு? சூரிய பகவான். அது இல்லாம நம்ம பானை வச்சு கொண்டாடுறோம் இல்லையா? பூமி தாய் இருக்காங்க இல்லையா? நம்ம பூமாதேவி இருக்காங்க இல்லையா? மண்ணில இருந்து எடுப்போம். அதுலதான் அதாவது மண் பானை எதுக்காக செய்யறோம்னா, சூரிய பகவானையும் நம்ம பூமாதேவியும் கொண்டாடுறதுக்காகவும் வணங்குறதுக்காகவும் நம்ம மண் பானையில தான் பொங்கல் வைப்போம். ஆனா இந்த காலகட்டத்துல நம்ம அதை பின்பற்றதே இல்லை. எல்லாருமே ரொம்ப மாறிட்டோம். கேஸ் அடுப்புல வைக்க ஆரம்பிச்சிட்டோம். அலுமினிய பாத்திரம், சில்வர் பாத்திரம் இந்த மாதிரியெல்லாம் மாறிட்டோம். ஆனா நாம கொண்டாட வேண்டியது மண் சார்ந்து கொண்டாடும் பொழுது இந்த மாதிரி எல்லாருமே கொண்டாடணும்னா நல்ல விஷயம். சரிங்களா? அது இல்லாம பொங்கலை நம்ம திருவிழா மாதிரி கொண்டாடணும். ஒரு பண்டிகையா கொண்டாடாம தமிழர்களுடைய திருவிழாவா தான் நம்ம எல்லாருமே கொண்டாடணும். அதாவது தமிழ் கலாச்சாரத்தின் அசைக்க முடியாத அடையாளம் பொங்கல். சரிங்களா? தெரியாதவங்க இனிமேல் யார் கேட்டாலும் சொல்லணும். ஓகே, புரிஞ்சுதா? யாருக்காவது புரியலையா? யாருக்காவது கேள்வி இருக்கா? குட்டீஸ்க்கு என்கிட்ட ஏதாவது கேட்கணும்னா கேளுங்க. அவங்களுக்கு ஒரு மைக் கொடுங்க, கேட்கட்டும். நான் சொல்றத திருப்பி சொல்லுவீங்களா? மைக் ஆஃப்ல இருக்கா? குட்டீஸ் கிட்ட கொடுங்க. ஆஃபா நிறையவே அதனை மைக் ஏறிது. நீ அந்த பக்கம் போ. இங்க வர சொல்லு. அதாவது திருக்குறள்ல உழுவார் உலகத்தாருக்கு ஆணி அக்தாற்றாது எழுவார் எல்லாம் பொறுத்துன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த உலகத்தில் மற்ற தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அச்சாணி உழவர்கள் தானா. அதாவது உழவர்கள் சேற்றில் கால் வைத்தால் தான் நாம் சோற்றில் கை வைக்க முடியும். இந்த ஒரு நாள் மட்டும் நாம உழவர்களை கொண்டாடுறது நல்லதா? ஒரு நாள் மட்டும் கொண்டாடக்கூடாது. தினம் தினம் நம்ம அவங்களை கொண்டாடிக்கிட்டே தான் இருக்கணும். சரிங்களா? ஒரு மைக் கொடுங்க. நான் சொல்றத சொல்றீங்களா? இல்ல, நான் சொல்றத திரும்ப சொல்லுங்க. உங்களை யாரும் தனியா சொல்ல சொல்லல. நான் சொல்றத திரும்ப சொன்னா போதும். கொடுங்க கொடுங்க. ஓகே ஓகே, சொல்லுங்க. ஓகே, அப்படியே நில்லுங்க. வாங்க. சொல்லலாம். எல்லாரும் நீங்களும் சொல்லலாம், தப்பு இல்ல. தமிழர்களின் கலைகளை பேணி காணி நிலங்களை பாதுகாத்து ஆறு குளங்களை தூர்வாரி அறிவிலியாய் வாழாமல்
சோறு போடும் உழவனை மதித்து உழவு தொழிலை அழியாமல் பாதுகாத்து விவசாயத்தை மேம்படுத்தி உழவரின் வறுமையை போக்கி அழியாத கல்வியை அசராமல் பயின்று நல்லதொரு அதிகாரியை தெரிவு செய்து ஆளுமை உள்ள தமிழனாய் வளர்ந்து எங்கள் வளங்களை பாதுகாத்து அடங்கி இனியும் போகாமல் அகதிகளாய் வாழாமல் பிறர் நம்மை ஆளாமல் நமக்கு நாமே கருவியாய் என்றும் காலத்தினால் அழியா புகழோடும் தமிழர் தம் இனத்தோடும் நாம் அனைவரும் தமிழர்களாய் வாழ்வோம். அனைவருக்கும் இனிய உழவர்கள் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி.